ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சிலபஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. இந்த செஷன்ல நாம ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு எக்ஸசைஸை முடிக்க போறோம். உங்களுடைய தேர்ட் சாப்டர், அதாவது அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலா இதுல எல்லாமே குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான். சின்ன ஃபார்முலா ஒரு 4 சம்மு, சின்ன ஃபார்முலா ஒரு 4 சம்மு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு 3வது சாப்டர் மொத்தமாவே பண்ணி வச்சிருப்பாங்க. அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில எக்ஸசைஸ் 3.2ல இருந்து ஒரு 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ்ல மொத்தமாவே அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுக்கோங்க. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது மறுபடியும் வித் த வீடியோவுடைய சொல்யூஷன்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களுமே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, கார்த்திக் மேக்ஸ் ஒரு சேனல் இருக்கு. 11th பிசினஸ் மேக்ஸ், 12th பிசினஸ் மேக்ஸ், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலுடைய வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வியூஸ் நிறைய வருது, நிறைய பசங்க பார்க்குறாங்க, நிறைய பசங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் இந்த சீரீஸ் நான் நிறைய வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அதுக்கு நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்களுமே சார் இந்த வீடியோ போடுங்க சார், இந்த செஷன்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸு, உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கமெண்ட்ல சொல்லலாம் வித் நேமோட. ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? செஷனுக்குள்ளே போயிடலாமா? பேக்ரவுண்ட்ல ஒரு ட்ரில்லிங் சவுண்ட் வருது இல்லை, சம் ஒர்க் இஸ் கோயிங் தேர், சாரி ஃபார் இட். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்கூல்ல இந்த டாப்பிக்கே எடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லை எடுத்துட்டாங்க சார் எனக்கு புரியலை, நான் அட்டன் பண்ணல, லீவ் போட்டுட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. ரைட் ஃப்ரம் த பேசிக், ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரைட் ஃப்ரம் பேசிக் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஸோ டேக் யுவர் ஓன் டைம், கெட் ரெடி, சிட் பேக், ரிலாக்ஸ். ஹெட்செட் இருந்தால் மாட்டிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் என் கூட 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது அர்த்தமாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் whose slopes are given. ஸ்லோப்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. இப்போ ஸ்லோப்ஸ் அப்படின்றது என்ன? M1 M2, இதுதான் ஸ்லோப். ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன சார் ஃபார்முலா நம்ம போட போறோம் அப்படின்னா, முதல்ல ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஆங்கிள் between lines with slopes M1 and M2 is, அதாவது நான் ஃபார்முலா கொடுக்குறேன், ஃபார்முலா எழுதிக்கோங்க. தமிழ் மீடியம் அங்கே தமிழ் அப்படியே இருக்குல்ல சைடில், அது தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, tan theta is equals to modulus of M1 minus M2 by 1 plus M1 M2. இவ்வளவுதான் உங்களுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபார்முலாவை எழுதி ஒரு கட்டம் கட்டி விட்டுருங்க. புரிஞ்சுதா? ஃபார்முலா ரெடி. இப்போ அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கான வேலை. சரிங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இஸ் ஈக்குவல்ஸ் டு M1 எவ்வளோ? 1/2 minus 3 by 1 plus 1/2 into 3. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. M1 M2 அவங்களே கேள்வியில் நமக்கு அல்வா மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து அப்படியே ஃபார்முலா உட்கார வைங்க. சரிங்களா? M1க்கு பதிலாக 1/2, M2க்கு பதிலாக 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகும்? 1/2 minus 3. இது எப்படிமா பண்ணோம் தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 அப்படின்றத 3/1ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1 1s are 1, 2 3s are 6 by 2 1s are 3. ஃப்ராக்ஷன் இப்படி தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்? எஸ். ஸோ 1ல இருந்து 1 இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணோம், 1 1 பண்ணோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் இந்த பக்கமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், 2 3 6. மூணாவது டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் நான் ரீகால் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 minus 6 -5/3 வருது நியூமரேட்டர்ல. ஸோ நியூமரேட்டர்ல -5/3. 1 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது 3/2ன்னு வரும். சரியா? 1/2 into 3னா யூ நீட் டு மல்டிப்ளை ஒன்லி வித் த நியூமரேட்டர் மட்டும்தான். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -5/3 பிளஸ் டினாமினேட்டர் என்ன ஆகும்? 1 plus 3/2 என்ன ஆகும்? 2 1s are 2, 2 plus 3 5/2ன்னு வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 5/2. ஸோ நியூமரேட்டர்ல ஐ காட் -5/3, டினாமினேட்டர்ல ஐ எம் கெட்டிங் 5/2 அப்படின்னு வருது. புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் கிளியரா? நியூமரேட்டர்ல 5/2 தானே, எதுக்கு நான் 5/3ன்னு போட்டிருக்கேன்? 2 1s are 2. ஆஹா, சின்ன தப்பா இருந்தாலும் வேலிடான தப்பு. ஏன் இப்படி பண்ண நான்? ஓகே ஃபைன். ஸோ இட்ஸ் 5/2 5/2 5/2 5/2. ஏன்னா டினாமினேட்டர் சேம் தான், மாறாது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ மாடுலஸ் ஆஃப் -1 வில் பிகம் 1 தான். சார் ஆன்சர் 1ன்னு வருது. கேள்வி அவங்க நம்ம கேட்கறது ஆங்கிள் தானே சார் கேட்குறாங்க.
ஆமாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan தீட்டா இருக்குல்ல, அதை மறந்துடாதீங்க. அப்போ tan தீட்டா வந்து 1 அப்படின்னா அப்போ தீட்டாவுடைய வேல்யூ என்ன வரும்? 45 டிகிரி. அதாவது டேனுடைய டேபிளர் காலம்ல 1 எப்போ வரும்? டேனுடைய எந்த ஆங்கிள் 1 வரும்? 45 டிகிரியா? அப்போ அதுதான் உங்களுடைய விடை. ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் எஸ் எஸ். இது கிளியரா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இந்த நீங்கள் ஒரு சம்மா என் கூட காப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸஸ் ஓவர் முடிஞ்சிடும். எக்ஸாம் டைம் ரிவிஷன் பண்ணா போதும். சரிங்களா? சிம்பிள் தான் இது. அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 4,1 ஃப்ரம் த லைன் 3x minus 4y plus 12 equal to 0. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் வச்சு அப்படியே ஒரு எக்ஸசைஸ் அப்படியே ஃபுல்லா ஒப்பத்தி வச்சிருப்போம். பட் இங்க உங்களுக்கு 2-3 ஃபார்முலா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க அவங்க? what are they asking? ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்குமான டிஸ்டன்ஸ் அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? நல்லா கவனிங்க. ஒரு லைன் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த லைனுடைய பேர் வந்து ax plus by plus c equal to 0. எப்பவுமே லைன் எப்படி தான் கொடுப்பாங்க? இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெயிட் லைன். ax plus by plus c equal to 0. எங்கேயோ ஒரு பாயிண்ட் இப்படி எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து சம் p of x, y அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ்ன்றது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க யூஸ்வலா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? 2 லைன் போடுறேன். இதுல எது டிஸ்டன்ஸ் சொல்லுங்க? இப்போ இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸா, இல்ல இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸா, இல்ல இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸா, இல்ல இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸா? எப்போ கண்டுபிடிக்கணும்? ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்குமான டிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்படிதானே? எப்படி இருக்கணும்? பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இது நான் கையிலேயே போட்டுறேன். ஸ்கேல்ல சரியா வரல. பெர்பெண்டிகுலரா வரணும். விச் மீன்ஸ் வாட்? 90 டிகிரியா வரணும். அப்படிதானே? இப்போ 90 டிகிரியா இருக்கும்போது தான் இட் வில் பி கன்சிடர் அஸ் அ ப்ராப்பர் டிஸ்டன்ஸ். நீங்க வேணும்னு இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கும் லைனுக்குமான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் we are finding. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா மொக்க ஃபார்முலா ஒன்று இருக்கு. டோன்ட் வரி, இதுக்கு we have a very simple formula. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க எழுதிட்டு நீங்க போட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் எக்ஸ் கமா அதை எழுதணும் முதல்ல. டிஸ்டன்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் எழுதுங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய், ஓகேவா, ஃப்ரம் லைன், லைனுடைய ஃபார்முலா என்ன? ஜென்ரலா ஃபார்ம் என்ன? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இஸ். சரிங்களா? இதோட ஃபார்ம் என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஜென்ரலா நீங்க எப்படி எழுதணும்னா plus or minus modulus ax plus by, அதாவது இங்க x1 y1 போட்டுப்பாங்கம்மா, நீங்க மாத்திக்கோங்க. x1 y1 plus c divided by square root of a square plus b square. இதுதான் ஃபார்முலா. எழுதிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும். இப்போ இது ஃபார்முலா நமக்கு எழுதிட்டேன். ஓகேவா? ஃபார்முலா எழுதிட்டேன். இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ ஹியர் a உடைய வேல்யூ யாரு? x உடைய கோஎஃபிஷியன்ட் 3, b உடைய வேல்யூ யாரு? y உடைய கோஎஃபிஷியன்ட் -4, c வந்து கான்ஸ்டன்ட் 12. அடுத்து x1, y1 யாரு? எந்த பாயிண்ட் கேட்கறாங்க கேள்வியில? 4, 1. இது மொத்தத்தையும் எடுத்துக்காங்க, சப்ஸ்டிட் பண்ண சம் ஓவர். நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் இங்க யூஸ் பண்ணலன்னா மாடுலஸ் போட நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? சில பேர் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அது இஸ் நாட் அ பிக் இம்பாக்ட். தேர் டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தானே செல்லுங்களா? டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் தானே. எப்போ நம்ம வந்து இங்க இருந்து லைக் யூனோ ஒரு இடத்துக்கு வந்து -3 கிலோமீட்டர் சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. ஓகே, கேன் கீப் இட் அஸ் மாடுலஸ் தான் போறோம். பிளஸ் ஆர் மைனஸ் வேண்டாம். ஓகே ஃபைன், சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ax1 a இங்க பார்த்து சப்ஸ்டிட் பண்ண ஒன்னொன்னா. ax1 3 4, அடுத்து 4 times 1 plus 12 divided by square root of 3 square plus 4 square. அப்போ என்ன ஆகும் பாருங்க? 3 4s are 12 minus 4 plus 12 by square root of 3 square plus 4 square எவ்வளோ வரும்? 25 வரும். ரூட் எடுத்தீங்கன்னா 5 வந்துடும். சரிங்களா? 5 வந்துடும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. நான் கரெக்டாக போகிறேன்னா இல்லையா? ax1 a வந்து 4 plus c, ஆன்சர் வந்து 4/5 வருது இந்த சம்முக்கு ஆன்சரு. ஐ எம் நாட் ஷோர். எனக்கு 4/5 ஆன்சர் கொஞ்சம் ஃபெமிலியராக இல்லாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, 4/5 ஏன் வருது? 20/5 தானே. நான் 12 மைனஸ் 12 கேன்சல் நினைச்சிட்டேன். பாருங்க, 12 24, 24 minus 4 20. ஸோ 20/5. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 4 யூனிட்ஸ்ன்னு போடணும். டிஸ்டன்ஸ்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்? யூனிட்ஸ்ன்னு போடணும்.
ரெண்டுமே சின்ன சின்ன கொஸ்டின் தானே. 2 கொஸ்டின் பாருங்க, ஃபார்முலா எழுதணும், சப்ஸ்டிட் பண்ணணும், சிம்பிளிஃபை, ஆன்சர், முடிஞ்சு போச்சு. நீங்க ஈஸின்னு நினைச்சு கவனிச்சிங்கன்னா அசால்ட்டா முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். சப்பமேட்ரு சால்ட் வாட்டர் நம்ம சேனலுடைய கோட் வேர்டை தான். சப்பமேட்ரு சால்ட் வாட்டர் SMSW கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் நேம் போட்டு SMSWன்னு போட்டுட்டு கமெண்ட் பண்ணி ஒரு டிக் போட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக நான் எல்லா வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, நம்ம சேனல் 5 வருஷமா இருக்குது, நிறைய வீடியோ போட்டேன், எனக்கு மற்ற சேனல்ஸாக வர்ற அளவுக்கு க்ரோத் நம்ம சேனலுக்கு வரல. சில பேர்லாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக கேமரா வச்சு நோட் வச்சு எடுக்கிறாங்க, அந்த சேனலில் நிறைய வியூஸ் வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணுறேன், டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்ணுறேன், கேமரா யூஸ் பண்ணுறேன், ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ. எனக்கு மற்ற சேனல்ஸ் க்ரோத் ஆகிற அளவுக்கு என் சேனல் க்ரோத் வரல, அது என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். எந்த கிளாஸ் எந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் பார்க்குறாங்களோ அந்த வீடியோஸ் தான் நான் நிறைய போடுவேன். ஸோ உங்களுக்கு 11th பிஸ்னஸ் மேக்ஸ் நிறைய வேணும்னா இந்த சேனல் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டு நிறைய வியூஸ் வருதுன்னா தான் நான் பார்ப்பேன், ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11, 12 ஃபார் போத் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் எந்த சேனல் எந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் வியூஸ் நிறைய வரும், அதாவது வீடியோஸ் நிறைய வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 3ஆம் சம் பாருங்கம்மா. ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துட்டு கான்கரண்ட்னு கேட்குறாங்க. வாட் இஸ் மீன் பை கான்கரண்ட்? கான்கரண்ட்னா அந்த 3 ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரே இடத்துல மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் கான்கரண்ட் லைன்ஸ். நாட் ஓன்லி 3, ஜென்ரலாக கான்கரண்ட்னா நிறைய லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்ட் வழியாக போகுதுன்னு அர்த்தம், சரியா? இதுக்கு பேர் வந்து கான்கரண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதோடைய டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸ் 0 வரணும், அவ்வளோதான். இதோடைய டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸ் 0 வந்துருச்சுன்னா ஓகே, we can write this as a concurrent நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னா if the lines 3 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ தட் தானே கேட்குறாங்க. ஸோ லைன்ஸ் a1x plus b1y plus c equal to 0, அடுத்து a2x plus b2y plus c2 equal to 0, a3x plus b3y plus c3 equal to 0 are said to be concurrent. ஒரே புள்ளியில் அமையும். தமிழ்ல போட்டுருப்பாருங்க, ஒரு புள்ளி வழிகோடுகள், அங்கே தெரிஞ்சிச்சு சிம்பிளா, ஓகேவா? said to be concurrent if modulus of all these யாரு? a1 b1 c1, அடுத்து a2 b2 c2, அடுத்து a3 b3 c3 is equals to 0 வந்துருச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம 3 சம்மு போட்டிருக்கோம், 3 சம்மு 3 ஃபார்முலா பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்லோப்ஸ். செகண்ட் சம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு ஸ்ட்ரெயிட் லைன். தேர்ட் சம் என்ன யூஸ் பண்ணுறோம்? கான்கரண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சம்மு ஒரு மெத்தட் போட்டு பார்த்துட்டீங்கன்னா இதே தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேயும் இருக்கும், நீங்கள் அதை போட்டு பார்த்துக்கலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எழுதுங்க பார்ப்போம். வெறும் நம்பர்ஸை மட்டும் எழுதுங்களேன். இங்கே என்ன இருக்குது? 1 1 -4, அதை மட்டும் எழுதுங்க. 1 1 -4 வெறும் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து 3x plus 2 equal to 0. நல்லா கவனிங்களேன். செகண்ட் லைன் வந்து 3x plus 2 equal to 0, y கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல 0 போட்டுக்கணும், புரியுதா? அடுத்து 3x minus 3 minus 16, அப்போ 3 minus 3 16. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ 1 ஆஃப் டிட்டர்மினன்ட் கண்டுபிடி தெரியும்ல, எஸ் படிச்சிருப்பீங்களா? ஸோ 1 16 into 0 மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் 3 into 0 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ 1னா இந்த ரோ காலம் அடிச்சிடணும், ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 zeros are 0, 2 3s are 6, மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ் ஆகிடும். அடுத்து மைனஸ் மிடில் நம்பர் யாரு? 1 ஆஃப் 3 16s are 48, மைனஸ் 3 2s are 6, சரியா? அடுத்து மைனஸ் 4, 3 3s are மைனஸ் 9 பிளஸ் 0ன்னு வருது, ஓகேவா? புரியுதா? இப்போ இது என்ன ஆகும்? 6 48 minus 6 42வா? ஸோ minus 42, 4 9s are 36 plus 36. Now you can observe here 6 plus 36 42. So 42 minus 42 equal to 0. Therefore given lines are concurrent. முடிச்சிருங்க. Given lines are concurrent. இதெல்லாம் ஈஸி சம். ஸோ நீங்கள் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, பட் வி ஆர் டூயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் மேட்ரிசஸ். இந்த மாதிரி நிறைய நடக்கும். சாப்டருங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும், நிறைய பார்க்கலாம் நீங்கள் 11th 12th. சரியா? இது சிம்பிள் தானம்மா, புரிஞ்சுதா? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்மா. நீங்கள் சில பேர் பயந்துட்டு இருப்பீங்கல்ல, யாரெல்லாம் நான் வந்து மேக்ஸுக்கு பயந்து தான் சார் இந்த குரூப் எடுத்தேன், ஆனால் இங்கே வந்தாலும் மேக்ஸ் இருக்குது சார் அப்படின்னு.
ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மேக்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸ் இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் ஈஸி தான். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? இப்போ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா இதில் உல்ட்டா. இது என்ன சார் உல்ட்டான்னா, அவங்களே ஆன்சரை கொடுத்துட்டு ஒரு ஏ வேல்யூ கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க. தேர்ட் சம்மில் என்ன பண்ணமோ அதே தான். தேர்ட் சம்மில் என்ன பண்ணமோ அதே தான். அவங்களே கான்கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் கான்கரண்ட். கான்கரண்ட்னு கொடுத்துட்டு நவ் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் தி ஏ வேல்யூ. ஏ வேல்யூ எங்கே சார் இருக்குது பாருங்க, ஒரு மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பட் அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ல பாருங்க, அவங்க நமக்கு தெளிவாகவே ஒரு ப்ராப்பரான ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஃபார்மெட்ல கொடுக்கல. இந்த ஃபார்மெட்ல கொடுக்கல. ஏன்? இந்த 13 இங்க இருக்கா? அப்போ நான் அதை மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுனேன்? கிவன் லைன்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு முதல்ல அது எழுதுங்க ப்ராப்பரா. 3x plus 4y. அந்த 13 எனக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா ஐ கேன் ரைட் -13 equal to 0, கமா. அடுத்து 2x minus 7y. இந்த -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1 equal to 0, கமா. அடுத்து இது நம்ம கரெக்டாக தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? 14 equal to 0 ஆர் கான்கரண்ட். கிவன் போட்டு கான்கரண்ட் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூஸ். வெறும் இது மட்டும் எழுதுங்க, கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுங்க. 3, 4, -13. அடுத்து 2, -7, 1. அடுத்து a, -1, -14 is equals to 0 நம்ம போட்டுக்கலாம். கேள்வியில் அவங்க கான்கரண்ட்னு கொடுத்ததால நானே 0 போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்க நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஏ வேல்யூ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 3 வச்சு போட்டுக்கிறேன். 3 வச்சு போடுறேன். அடுத்து என்ன ஆகும்? 14 7s ஆர் எவ்வளோ? 98 ப்ளஸ் 1 1s ஆர் 1. ஏன் சார் ப்ளஸ் போட்டீங்க? -1 ப்ளஸ் ஆகிடும்ல, +1 போடுறேன். அடுத்து -4 டைம்ஸ் 14 × 2 மல்டிப்ளை பண்ணால் -28. a × 1 மல்டிப்ளை பண்ணால் -a. அடுத்து -13 ஆஃப் 2 × -1 மல்டிப்ளை பண்ணால் -2. a × -7 மல்டிப்ளை பண்ணால் +7a இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ சால்வ் பண்ணுங்க. 98 + 1 99. 99 × 3 297 வருமா? 297 minus 4 × 28 என்ன ஆகும்? 4 8s are 36, சாரி 32. ரிமைனிங் 3 112 வரும். இந்த மைனஸ் மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். அடுத்து -4 × -a எனக்கு என்ன ஆகும்? +4a வரும். நெக்ஸ்ட் 13 2s are 26. 13 × 7 91, அது -91 வரும், which is equals to 0. சரியா? இது வரைக்கும் கிளியரா? 91a வரும். சரியா? 91a நான் தனியாக போகிறேன். 91a ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ சால்வ் பண்ணால் போதுமா? 297 112 26 3 ஆட் பண்ணுங்க. 297 112 26 ஆட் பண்ண என்ன ஆகும்? 8 7 15க்கு 5 மிச்சம் 1 10 13க்கு 3 மிச்சம் 1 435. ஸோ 435 minus 41 minus 91 is 87a equal to 0. அப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 87a equal to 435 வரும். அப்போ a equal to 435/87. 87 வந்து பிரைம் நம்பரா? இல்லை 3 டேபிளை கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டேபிளை கேன்சல் பண்ணி பாருங்க. ஐ திங்க் 5 டைம் வரும் எக்ஸாக்டா. a உடைய வேல்யூ 5மா? a உடைய வேல்யூ 5. கேன்சல் பண்ணி பாருங்க. a உடைய வேல்யூ 5ன்னு வரும். நான் கேன்சல் பண்ணி காட்டணுமா? என்ன கேன்சல் பண்ணி காட்டுறேன். சில பேர் அதை யோசிப்பீங்க. இங்க பாருங்க. 435 டிவைடட் பை 87. 3 டேபிளை கேன்சல் பண்ணால் 2 3s are 6, ரிமைனிங் 2 9. இங்க 1 3s are 3, 4 3 12 5. 145 29 வந்து 5 டைம். 5 தான். a வேல்யூ 5 இந்த ஆன்சர். புரிஞ்சுதா இல்லையா? ஈஸி தானே? சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் தான் கொஞ்சம் இந்த கான்செப்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியா இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாமா? எஸ், கொஸ்டினை படிங்க. ரீட், வீடியோ பாஸ் பண்ணுங்க, படிங்க. என்ன சார் இது, இந்த சம் எப்படி சார் இந்த டாபிக்ல வருது சில பேர் யோசிப்பீங்க. யா, படிங்க படிங்க. எஸ், ஏதாவது புரிஞ்சுதா? படிச்சிங்களா? எஸ் ஆர் நோ? தேர் இஸ் a linear relationship between them. அது உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? இப்போ நார்மலா இங்க கவனிங்களேன். இப்போ நார்மலா வந்து 5 பென்னு, ஓகே, இல்லை சார், ஓகே, ஒரு பெண்ணு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெண்ணு வந்து 10 ரூபா. சரிங்களா? அப்போ 5 பெண்ணு எவ்வளோ? 50 ரூபா. அப்போ 10 பெண்ணு எவ்வளோ? 100 ரூபா. இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணலாம்? XY பாயிண்டா எழுதலாமா? XY பாயிண்டா எப்படி எழுதுவீங்க? 1, 10. சரிங்களா? 5 பென் 50 rupees,
10 பென் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினை பற்றி பேசுகிறேன், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு பேனா 10 ரூபா, 5 பேனா 50 ரூபா, 10 பேனா 100 ரூபா அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து ஒரு கிராஃபாக போட்டால் ஒரு பேனா 10 ரூபா, அப்போ 1க்கு 10 சப்போஸ் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 5க்கு 50 சப்போஸ் இங்கே வரும், 10க்கு 100 இந்த மாதிரி வருதுன்னா ஐ கேன் பில்ட் ஏ லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர்னா என்னம்மா? லைன். சரிங்களா? என்னால் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் கேட்குறாங்க. பட் இந்த கேள்வியில் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி ஐடியா? 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறேன், எப்படி கண்டுபிடிக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? எங்களுக்கு சொல்லி தரலையே சார். எல்லாம் ஏற்கனவே படிச்சதான் சொல்லுங்களா, சொல்லிலாம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. என்ன தெரியுமா? ஸ்லோப் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். சரிங்களா? இப்போ ஜென்ரலாக 2 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக 2 பாயிண்ட் இருக்கு, ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட்ல இங்கே மேலே எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 பாயிண்ட் ஃபார்ம், அதாவது x1, y1 and x2, y2. 2 பாயிண்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? y minus y1 by y2 minus y1 is equals to x minus x1 by x2 minus x1. இது உங்களுக்கு 11th இல்லை 10th இருக்குது. 10th ஸ்டேட் போர்டு பசங்களாக இருந்தீங்கன்னா 10th உங்களுக்கு இருக்குது. சிபிஎஸ்சி 10th கிடையாது, ஆனால் ஸ்டேட் போர்டு 10th இது இருக்கு. சரியா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இப்போ அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை படிங்க, அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே பாயிண்டா கன்வெர்ட் பண்ணுங்க. கிவன் 80 செட்டு 2,20,000, இது ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா. அண்ட் 125 செட்டு 2,87,500. புரியுதா? இப்போ இதுதான் உங்களுக்கு x1 y1 x2 y2. சரியா? நான் இங்கே எழுதிக்கிட்டோமா? பாருங்க, இது உங்களுடைய x1, இது y1, இது உங்களுடைய x2 y2. சரியா? அப்போ ஸ்ட்ரெயிட்ல நீங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. y மைனஸ் y1 யாரு? 2,20,000 டிவைடட் பை 2,87,500 மைனஸ் 2,20,000 இஸ் ஈக்குவல்ஸ் டு x மைனஸ் x1 யாரு? 80 by x2 minus x1 யாரு? 125 minus 80. புரியுதா பாருங்க? இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி நார்மலா நம்ம அந்த ax plus by plus c ஃபார்மேட்ல இருக்கோம்ல, ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி கொண்டு வந்துடணும். சரியா? இது வரைக்கும் கிளியர் ஆச்சுங்களா? இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஓகே, சூப்பர். இப்போ மேலே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுக்கலாம். y minus 2,20,000 டிவைடட் பை, இது மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2,87,500ல 2,20,000 போச்சுன்னா என்ன வரும்? 67,500 வருதா? 67,500 வருது. அவ்வளோதானம்மா? 67,500 வரும். அதுதானே 2 லட்சம். ஓகே, கரெக்ட். அடுத்து இங்க எக்ஸ் மைனஸ் 80 அப்படியே இருக்கட்டும். 125ல 80 போச்சுன்னா உங்களுக்கு 45ன்னு வரும். ஓகேவா? 45 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டு கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? எஸ், ஐ திங்க் கேன்சல் ஆகும். 675 by 45 கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தனை வரும்? ஒரு 45 சார் 45, ரிமைனிங் 22 45ல 22 வரும். அப்போ 9 45வா? எத்தனை 45? 225 45. சரி, 5 டைப்லேயே போகலாம். எதுக்கு நான் பொறுமையா 5 டைப்லேயே கேன்சல் பண்ணுறேன். இது 9 டைம், இது 4 5 5 மிச்சம் 1 3 5 15 மிச்சம் 2 5 135. 135 வந்து 15 டைம். ஸோ கரெக்டாக 15 டைம் வருது, விச் மீன்ஸ் 1500. 2 0 வராங்க இருக்கு, மறந்துடாதீங்க. சரியா? 2 0 இருக்கு, மறந்துடாதீங்க. அப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா எனக்கு y மைனஸ் 2,20,000 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1,500 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 80. இதை உள்ள நான் மல்டிப்ளை பண்றேன். இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன ஆகும்? y மைனஸ் 2,20,000 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1,500 இன்ட்டு எக்ஸ், 1,500 எக்ஸ், 1,500 இன்ட்டு 80 என்ன வரும்? 15 8s are 120. அப்புறம் இது ஒரு 3 0 வரும். 1 2 3 zeros, 1,20,000. இப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க. இது அப்படியே அந்த பக்கம் தூக்கிட்டு போறேன். இப்போ y ஈக்குவல் டு 1,500 எக்ஸ் மைனஸ் 1,20,000. இந்த 2,20,000 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ல வந்துடும். ஸோ பிளஸ் 2,20,000 வரும். அப்போ யுவர் ஆன்சர் வில் பி y ஈக்குவல் டு 1,500 எக்ஸ் பிளஸ் 1 lakh தான் உங்களுடைய ஈக்குவேஷன். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? y ஈக்குவல் டு mx பிளஸ் சி ஃபார்மேட்ல இருக்குல்ல, அவ்வளவுதான்.
y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்கு. சிம்பிளா இது? எஸ். ஸோ இதுதான் ரெக்வயர்டு லீனியர் ஃபார்ம். அவங்க கேட்குறாங்கல்ல கேள்வி, என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் லீனியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கிவன் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த லீனியர் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிச்சுல்ல, இதுல எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன டிவி செட்டு போட்டாலும் அமௌண்ட் கிடைச்சிரும், அவ்வளவுதான். அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நான் ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டேன். y ஈக்குவல் டு 1500 x ப்ளஸ் 1 lakh அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுல அவங்க என்ன கேட்குறாங்களோ எது நீங்க போட்டாலும் நமக்கு கிடைச்சிடும் ஆன்சர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 95 டிவி செட்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்களா, அப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க அதையும். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 95ன்னு போட்டிங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். அப்போ y ஈக்குவல் டு 1500 டைம்ஸ் 95 ப்ளஸ் 1 lakh. இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் நீங்கள் போடுறீங்களா? இவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக வீடியோ போட்டாங்க, எனக்காக இதை நீங்கள் பண்ண மாட்டீங்களா? சார் கால்குலேஷன் பெருசாக இருக்குன்னு நீங்கள் என் தள்ள கட்டிங்க சார் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாஷில் நினைக்கிறது கேட்குது. எஸ், மேபி அதான் உண்மை. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சரை போட்டுருங்கம்மா. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த செஷன் முடிஞ்சுது. இந்த எக்ஸசைஸ் 3.2 எப்படி இருந்தது, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஏதாவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட். புரியவே இல்லைன்னா கூட ஏதாவது திட்டினா கூட அதை திட்டிட்டு போங்க. பட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ட்ராப் கமெண்ட்ஸ். யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும் வீடியோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே வரேன், நிறைய கிளாஸ் நான் போட்டுகிட்டே வரேன். எந்த கிளாஸுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நிறைய நம்பர் ஆஃப் வீடியோஸ் நிறைய கண்டினியூ பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் த செஷன். சஜஷனில் காட்டுறதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சாப்டர் நான் போட்டிருக்கேன் 11th பிஸ்னஸ் மேக்ஸ். இது புதுசு கிடையாது. ஸோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டேக் கேர். பை பை. வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப். பை பை. லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.